ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேங்கிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்டில் என்ன பார்த்துருக்கோம், பொசிஷன் டெஸ்ட் பார்த்துட்டுருக்கோம். ஸோ அந்த பொசிஷன் டெஸ்ட்டுக்கு உண்டான செகண்ட் கொஷின் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, சரி, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன் ரோ ஆஃப் 40 கேர்ள்ஸ் வென் கோமல் வாஸ் ஷிஃப்டட் டு ஹர் லெஃப்ட் பை 4 places, her place from the left end of the row become 10. Okay. What is the position of Swati from the right end of the row if Swati was 3 places to the right of Komal's original position? ஸோ இது வந்து கொஷின் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த கொஷினை நம்ம வந்து ஒரு டயக்ராமேட்டிக் ஃபார்மில் கொண்டு வரலாம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு கொடுத்துருக்கிறதால நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு கோடு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து லெஃப்ட் பொசிஷன், இது வந்து ரைட்டு. ஓகே, சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். In a row of 40 girls. ஓகே, in a row of 40 girls. அப்போ இந்த ரோவில் மொத்தம் எத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்னா 40 கேர்ள்ஸ் இருக்காங்க. ஓகே, மொத்தம் 40 கேர்ள்ஸ் இருக்காங்க. சரி, in a row of 40 girls when Komal was shifted to her left by 4 places. ஓகே, அதாவது எங்கேயோ ஒரு இடத்துல கோமல் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து கோமல் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துலேருந்து when Komal was shifted to her left by 4 places. ஓகே, her left, அப்போ இந்த பக்கம் நவுறாங்க. ஓகே, இந்த பக்கம் நவுறும்போது 4 places நவுறாங்க. ஓகே, சரி, 4 places நவுந்ததுக்கு அப்புறம் her place from the left end of the row. ஓகே, her place from the left end of the row, அதாவது from the left end. ஸோ இங்கேருந்து from the left end of the row, இப்போ இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கேருந்து இங்கே வந்து 4th பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. ஓகே, இங்கேருந்து அவங்களோட லெஃப்ட் சைடில், ஓகே, இங்கேருந்து அவங்க லெஃப்ட் சைடில் நவுறாங்க. 4 places தள்ளி உக்காந்துட்டாங்க. 4 places தள்ளி உக்காந்ததுக்கப்புறம் அவங்களோட பொசிஷன் இப்போது ஃப்ரம் லெஃப்ட், ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா லெஃப்ட் எண்ட் ஆஃப் த ரோ பிகம் 10. ஓகே, அப்போ இங்கே என்னென்னா 10th பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி எங்கே இப்போது அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரிஜினல் பொசிஷன் என்னவா இருக்கணும், ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து 14th பொசிஷனாக இருக்கணுமா? கரெக்டாக, அதாவது இங்கேருந்து லெஃப்ட் சைடு 4 places நவுந்ததுக்கப்புறம் அவங்களோட பொசிஷன் ஃப்ரம் லெஃப்டில் 10th பொசிஷன்னா அதே அதோட பழைய பொசிஷன் என்னவா இருக்கணும், ஒரிஜினல் பொசிஷன் என்னவா இருக்கணும், ஃப்ரம் லெஃப்டில் 10லேருந்து +4 ஆட் பண்ண 14th பொசிஷனாக இருக்கணும். கரெக்டாக? ஓகே, சரி, இப்போ நெக்ஸ்ட், வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் ஸ்வாதி ஃப்ரம் ரைட் ஹேண்ட் ஆஃப் த ரோ? Okay, what is the position of Swati from right end of the row if Swati was 3 places to the right of Komal's original position? Okay, அதாவது இவன் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, what is the position of Swati from right end, அதாவது ரைட் எண்ட்லேருந்து ஸ்வாதியோட பொசிஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஆல்சோ we have an additional information about Swati. If Swati was 3 places to the right of Komal's original place, கோமலோட ஒரிஜினல் பிளேஸ் இதுதான். ஓகேவா? ஸோ இங்கேருந்து 3 places to the right. ஓகே, 3 places to the right of the கோமல்ஸ் ஒரிஜினல் பொசிஷன் அப்படின்னா இங்கே என்ன 14லேருந்து 3 பொசிஷன் போனாங்கன்னா என்ன 17th பொசிஷன். ஓகே, இப்போது என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் ஸ்வாதி ஃப்ரம் த ரைட் ஹேண்ட், அதாவது ஸ்வாதியோட பொசிஷன் ரைட் ஹேண்ட்லேருந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரைட் ஹேண்ட் இதுதான் கேட்குறாங்க, கொஷின் இதுதான். சரியா, இப்போ போட்டாச்சு. சரி, இப்போ இதுக்கப்புறம் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ நமக்கு என்ன தெரியும், மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் எவ்வளோ இருக்காங்கன்னு தெரியும். ஒரு பர்சனோட பொசிஷன் ஒரு சைட்லேருந்து என்ன அப்படின்றது தெரியும். ஓகே, அண்ட் இன்னொரு பர்சனோட பொசிஷன் இன்னொரு சைட்லேருந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளோ இருக்காங்க 40 மைனஸ் இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்வாதிஸ் பொசிஷன் ஃப்ரம் லெஃப்ட். ஓகேவா, ஸ்வாதிஸ் பொசிஷன் ஃப்ரம் லெஃப்ட். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஸ்வாதி பொசிஷன் என்னவா இருக்குது 17th பொசிஷன் இங்கே இருக்காங்க. ஓகேவா, இப்போ ஸ்வாதி பொசிஷன் ஃப்ரம் லெஃப்ட். சரி, இப்போ அது மைனஸ் பண்ணும்போது என்ன, ஆக்சுவலி 23 வரும். ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க, இந்த பொசிஷன் அதாவது ஸ்வாதியோட பொசிஷன் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து என்னன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ இங்கே என்ன ஆச்சு, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஸ்வாதியோட பொசிஷன் இங்கே வரும்போது ஸ்வாதியும் ரிமூவ் ஆயிடலாம், எலிமினேட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஸ்வாதியோட பொசிஷன் கண்டுபிடிக்கும் போது ஸ்வாதி ஒன்று ஆட் ஆகணுமா இல்லையா? அப்போ 23 + 1 24th பொசிஷன் ஃப்ரம் ரைட் ஹேண்ட் சைட். இதுதான் வந்து ஸ்வாதியோட பொசிஷன். ஓகே, ஸோ இந்த கொஷினை நல்லா வந்து வீடியோ நல்லா கவனிச்சிங்கன்னா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் ஸோ
இன்னும் ஏதாவது கான்ட்ரவர்சி இருந்தது, கன்ஃபியூஷன் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கொரியா போடுங்க. டெஃபினட்டாக இன்னும் நான் வந்து கிளியராக சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.